ஹாய் ஆல், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ வந்து எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லவ் லாங்குவேஜஸ் பற்றி தான். புது மந்த் ஆரம்பிச்சிருக்கு, புது மாதம் ஃபெப்ரவரி மந்த்து. நம்ம எல்லாருக்குமே தெரியும் வேலண்டைன்ஸ் வரப்போகுது, காதல் மாதமும் கூட. அதனால் இன்றைக்கி நான் பேச போகிறதும் அது சம்மந்தப்பட்டது தான். நம்ம எல்லோருக்குமே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு மொழி இருக்குது, காதல் மொழி. அது என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்மையாகவே உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தால் இதை ஃபுல்லாக கேளுங்க. ஏன்னா அப்போ தான் உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை உங்கள் ஒய்ஃபோ என்ன மொழியில் பேசிகிட்ருக்காங்கன்றது உங்களுக்கு புரியும். நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்றது கூட உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஆமாம், இந்த ஃபர்ஸ்ட் 5 லவ் லாங்குவேஜஸ் பற்றி கேரி சாப்மன் ஒரு புக்கு கூட இருக்குது. இதில் அவங்க தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆஃப் அப்ரிசியேஷன், பாராட்டுறது. மனம் திறந்து உங்களுக்கு பிடிச்ச உங்கள் ஒய்ஃப் ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க அப்படின்னா பாராட்டணும், இது நல்லா இருக்குது அப்படின்றது சொல்லணும். அது ஃபஸ்ட்டு. இரண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைம். அதாவது அவங்களுக்கு தேவையான அந்த குவாலிட்டி டைமை அவங்களுக்கு கொடுக்குறது. சில பேருக்கு வந்து இந்த பாராட்டுறதை விட அவங்க கூட நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த விஷயம் செகண்டு. தேர்ட் ஒன் வந்து யூனிவர்சலுக்கே இதுதான் பரிசு கொடுக்குறது. நமக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்களுக்காக தான் நம்ம மேக்ஸிமம் பரிசு வாங்கி கொடுப்போம். இதுதான் தேர்ட் லாங்குவேஜ். ஃபோர்த் லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக ஒரு வேலை செய்கிறது. அதாவது அவங்களுக்கு குக் பண்ணி கொடுத்தா பிடிக்கும் அப்படின்னா ஒரு நாள் அவங்களுக்காக அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சு கொடுக்கறது. அஞ்சாவது விஷயம் ஃபிசிக்கல் டச்சு, கை கோர்த்து நடக்கிறது, கூடவே இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. அது அவங்களோட லவ் லாங்குவேஜ். முதல்ல நீங்கள் என்ன லவ் லாங்குவேஜில் இருக்கீங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை உங்கள் ஒய்ஃபோ என்ன லவ் லாங்குவேஜை உங்கள்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இந்த கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம் எங்கே திரும்ப வருது நமக்குள்ளே. நீங்கள் வந்து வேர்ட் ஆஃப் அப்ரிசியேஷன் எதிர்பார்த்துட்ருக்க ஒரு பர்சனாக இருந்தால் உங்கள் ஹஸ்பண்ட் எப்போவுமே கிஃப்ட்டோ இல்லை குவாலிட்டி டைமோ கொடுத்தாங்க அப்படின்னா உங்களால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு அது லவ் லாங்குவேஜ் இல்லை. இப்போது நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எதில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் அவங்கக்கிட்ட மனம் திறந்து பேசுங்க. சொல்லாமல் எனக்கு எல்லாத்தையும் அவங்க செஞ்சிடணும்னு எதிர்பார்க்காதீங்க. அதே மாதிரி அவங்களுக்கு என்ன மொழி பிடிக்குன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இனி நீங்கள் 2 பேருமே உங்களுக்கு பிடிச்ச விதத்தில் நடந்துக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் வந்து சூப்பராக இருக்கும். இந்த லவ் லாங்குவேஜஸை நீங்கள் வந்து திரும்ப திரும்ப உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து அதே விதத்தில் கொண்டு போகும் பொழுது உங்கள் 2 பேருக்குமான புரிதல் கூட ரொம்ப நல்லா வரும். வாழ்க்கை சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களோட லவ் லாங்குவேஜ் என்னன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஜான்சி ஜெயச்சந்திரன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.